சிவராமன் மாதிரியே இருக்கிற யாரோ ஒருத்தரை பக்கத்துல போய் பார்த்திருக்கான். தூக்கத்துல இவனுக்கு சரியா அடையாளம் தெரியல. அதான் அவரை ஃபாலோ பண்ணி போய் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, இவனுக்கு எப்பவுமே அவங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. அதனாலதான் இவனுக்கு இப்படி தோணி இருக்கு. இல்ல முருகா? அப்ப ஏன் நான் அப்பாவை பார்த்தேன்னு சொன்னேன்? நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோன்னு பார்த்தல்ல. முருகா, ஒருவேளை உங்க அப்பாவை நீ எங்கேயாவது பார்த்தாலும் வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதடா. இப்போதைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வெளியே வரட்டும்டா. இப்ப வந்தா அவரை நாம இழந்துருவோம்டா. போலீஸ் அவரை கூட்டிட்டு போய் ஜெயில வச்சிருவாங்க. என்னால அதெல்லாம் தாங்க முடியாதுடா. அம்மா, நீ அழாத, வா. நீ ரொம்ப யோசிக்காத. பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவே நம்மளை தேடி வருவாரு. முருகா, வா. முருகா, பார்த்தல, போலீஸ் என்ன பெரிய குற்றவாளின்னு நினைச்சு தேடிக்கிட்டு இருக்கு. நான் தான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த கேஸ்ல இருந்து என்னால மீளவே முடியாது. முதல்ல நான் நிரபராதின்னு நிரூபிக்கணும் முருகா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு முருகா. முருகா, கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை ஆறப்போடு. இப்போதைக்கு நான் தான் சிவராம அப்படிங்கிற விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது என் மேல சத்தியம். புரியுதா? சரி, நீங்க உள்ள போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு வரேன். போமா. நீங்க உள்ள வாங்க. ஐயோ, துளசி இல்லாம வீடு வீடாவே இல்ல. எல்லாம் போட்டபடியே இருக்கு. ராணி, ராணி, ராணி. மா, என்னம்மா? என்னது, கிச்சன்ல பாத்திரம்லாம் அப்படியே கழுவாம இருக்கு. எல்லாம் சொன்னாதான் செய்வியா? இதே துளசி இருக்கும்போது வேலை டான் டான் நடந்தது. ஐயோ, மறந்துட்டமா. இதோ இப்ப பண்ணிடுறேம்மா. போய் வேலையை பாரு, போ. ஐயோ, ச்சே. அத்த, ஒரு நிமிஷம். என்னத்த, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க என்னமோ அந்த துளசி தான் இவ்வளவு நாளா இந்த குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நானும் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல மருமகளா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் குடும்ப நிர்வாகம் பார்த்தது இல்லையா? இல்ல நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணது இல்லையா? அப்போ நான் இருக்கும்போது இந்த குடும்பம் ஒழுங்காவே இருந்தது இல்லையா? உங்க சின்ன மருமக வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ணியிருக்கான். இல்ல அப்படிதானே சொல்றீங்க? ஐயோ, நீ ஏன் அப்படி யோசிக்கிற மீனா? நீ இருந்தப்ப வேற மாதிரி இருந்துச்சு. அவ நிறைய விஷயத்த மாத்தி இருக்கா. இப்போ அவ இல்லைங்கிறப்போ பழைய மாதிரியே இருக்கு. இந்த வீட்ல நீயும் இருக்கணும், துளசியும் இருக்கணும். அதுதான் என் ஆசை. தோ தீபாவுக்கு இப்பதான் மாத்திரை கொடுத்துட்டு வரேன். இதே துளசி இருந்திருந்தா நேரத்துக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருப்பாள்ல. அவளுக்கு மாத்திரையை கொடுத்துட்டு நான் மாத்திரை சாப்பிடவே மறந்துட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அவ பார்த்து பார்த்து செய்வா. ஏங்க, போலீஸ் கிட்ட பேசுனீங்களா இல்லையா? ஐயோ, துளசி விஷயமா தாங்க. அந்த வீடியோல இருக்கிறவன் எவன், அவன் எங்க இருக்கிறான், என்ன ஏதுன்னு அவனை பத்தி விசாரிச்சிங்களா? வெளிய தலை காட்ட முடியலங்க. அபிராமி, விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ,
அவனை கண்டுபிடிச்சி ஊருக்கு முன்னாடி நிறுத்தி அவன் யாரு என்னன்னு முகமுடிய கிழிச்சாதாங்க எனக்கு நிம்மதியாவே இருக்கும். எங்க அந்த வெற்றி? வெற்றி! ஹலோ, இளவரசி மேடம் இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. யாருன்னு தெரியலக்கா. யாரு? எனக்கு ஃபோன் அடிச்சு உங்ககிட்ட கொடுக்க சொல்றாங்க. ஹலோ. மேடம் நான் தெரியுது, சொல்லு. என்ன விஷயம்? எங்க இருக்க? நீங்க சொன்ன மாதிரி கோயில் கிட்ட தான் இருக்கேன். யார் கண்ணிலே மாட்டிக்காத. இல்ல மேடம், யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நேரா தூத்துக்குடிக்கு போயிடு, சரியா? அங்க படகு ஏறி அப்படியே அந்தமான் போயிடு. அதுக்கப்புறம் நான் சொல்ற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். ஆனா பணம்? தெரியும், அதெல்லாம் உனக்கு வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்து சேரும். எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மோட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான், உன் கதை மொத்தமா முடிஞ்சிடும். சரிங்க மேடம். என்ன சொன்னாங்க? கல்யாணத்தை முடிச்சுட்டு அந்தமான் கிளம்ப சொல்லிட்டாங்க. எப்படி? போட் வழியா தான். ஏண்டா அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோ? பெரிய இடத்துல கை வச்சிட்டோமா? நம்ம கல்யாணம் பண்றது நம்ம 2 பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தெரியும்? வாழ பணம் காசெல்லாம் வேணாம், இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் பண்ணி தான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். இதுக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத. பணம் கொடுத்தாங்களா? அதெல்லாம் மேடம் சொன்ன பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. பூசாரி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம். வாங்க. சரி வா போ. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்போ கல்யாணம்? நாளைக்கு 9:30 சார். அதுக்கான டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார். கொடுங்க. இதை பாருங்க. திருட்டு கல்யாணமா? என்ன வீட்டுக்கு தெரியாம பண்றீங்களா? இல்ல சார், ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அதுக்காக தான். நாங்க பக்கத்துல போய் தாலி வாங்கிட்டு வந்துடுறோம். சரி சார், சொன்ன மாதிரி கரெக்டா வந்துருங்க. சரிங்க சார். ரொம்ப தூரமா போயிடாதீங்க, அப்புறம் லேட் ஆயிடும். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார், நாங்க வரோம். ஹலோ, யாரு? வெற்றி தம்பிங்களா? நான் இங்க திண்டுக்கல்ல விநாயகர் கோயில்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கண்ணா. நீங்க ஒரு பையனோட போட்டோ அனுப்பியிருந்தீங்கல்ல? ஆமா. அவரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இங்க விநாயகர் கோயிலுக்கு வந்து ஒரு பொண்ணோட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்கிறான். 2 பேரும் திருட்டு மொழி மூச்சிட்டு இருக்காங்கப்பா. நீங்க எதுக்கும் நேர்ல வந்து விசாரிங்க. ஆனா அவனை அப்படியே பிடிச்சி வைங்க. சரிப்பா. திண்டுக்கல் விநாயகர் கோயில் தானே? ஆமா. இந்த வரேன், சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன்.